ஆண்டவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறாருங்க. இயேசு அழைக்கிறாருங்க. ஆமாங்க, யாரை அழைக்கிறாருங்க? அவர் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே. நம்ம நினைக்கிறோம், அப்போ கனமான வெயிட்டு சுமக்கிறவங்கள தான் அழைக்கிறாரா அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைங்க, பாரம்னா நிறைய பாரம் உலகத்தில் இருக்குங்க. பாவம் ஒரு பாருங்க, சாபம் ஒரு பாரம், வியாதி ஒரு பாரம், வறுமை ஒரு பாரம், மரண பயம் ஒரு பாரங்க. இப்படி நிறைய பாரங்கள் இருக்குங்க. இந்த பாரங்கள்லாம் நாமளே சுமந்தா நம்ம ஒரு நாள் இழைச்சி போயிடுவாங்க. ஆமாங்க, அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பாரத்தை நீ தூக்க வேண்டாம், சுமக்க வேண்டாம். மகளே, இந்த பாரத்தை சுமக்கிறியா? நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறாங்க. ஆமாங்க, அவர்கிட்ட வரும்போது நம்ம பாரம் எல்லாம் அவர் சமூகத்தில் இறக்கி வச்சிருதுங்க. அப்போ லேசாகிடுதுங்க, நம்ம பாரம் குறைஞ்சிருதுங்க. அவர் தெய்வீக சமாதானத்தை தந்து நடத்துவார், பாவ மன்னிப்பை தந்து நடத்துவார், ரட்சிப்பை தந்து ஆண்டவர் நடத்துவாருங்க, ஆசீர்வாதம் தந்து நடத்துவாருங்க. ஆமாங்க, ஆண்டவர்கிட்ட வருவோங்க. என்ன பிரச்சனைனாலும் ஏசப்பாட்ட ஓடி வருவாங்க. நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், நீங்கள் எந்த சமயத்தை சார்ந்தவராய், எந்த மதத்தை சார்ந்தவராகவும் இருக்கலாம். ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க, உங்களை அழைக்கிறாருங்க. அவர்கிட்ட வரும்போது உங்கள் பாரம் குறைஞ்சிரும், உங்கள் வருத்தம் போயிருங்க, லேசாக இருங்க. சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, ஆசீர்வாதம் தந்து ஆண்டவர் உங்களை நடத்துவாருங்க. கவலைப்படாதீங்க, வாங்க ஏசப்பாட்ட வாங்க, உங்கள் பாரத்தை இறக்கி வைங்க. சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, ரட்சிப்பு என்ற இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யம் என்ற மிகப்பெரிய இளைப்பாறுதல் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்கும் ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துவாருங்க. ஜெபிக்கலாமா? அன்பின் தேவனே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் ஆண்டவரை பாவம், சாபம், வியாதி, மரண பயம், வறுமை, பாரங்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் உங்கள் அழைப்பை கேட்டு உம்மிடத்தில் கடந்து வர உதவி செய்யுங்க. அவள் பாரங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, அவள்களை லேசாக்குங்க. அவள் தேவையான சமாதானம், நிம்மதி, சந்தோஷம், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, பரிசுத்த அபிஷேகம், விடுதலையை தந்து ஆண்டவர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்கிறாரோ அவள் பாரங்கள் நீங்கட்டும். ஆண்டவரே, சமாதானம் உண்டாகட்டும், இளைப்பாறுதல் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். இந்த ஜெபத்தை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கட்டாயம் நம் பாரம் இறக்கி வைத்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.